ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நாம் 10 விதமான டிஃப்ரெண்ட்டான பூரி வகைகள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல மாவு நம்ம கை பிசையாமல் எப்படி மிக்ஸி ஜாரில் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறமா பூரி செய்யலாம். மாவு பிசைவோம். அதை நம்ம கஷ்டப்பட்டு கையில் பிசையாமல் மிக்ஸி ஜாரில் எப்படி உடனே பிசைஞ்சு மாவை ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். கப் மெஷர்மெண்ட்டுன்றது நம்ம எல்லா பொருளுமே அதே கப்பில் தான் அளவு எடுக்க போகிறோம். அதனால் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சோம்னா நமக்கு சாஃப்டாக நல்ல ஃப்ளஃபியான மாவு கிடச்சிரும். நம்ம தண்ணி அதிகமாகவோ இல்லை மாவு அதிகமாகவோ ஆனாலும் நமக்கு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். அதனால் பாருங்கள், கரெக்டாக 2 கப் கோதுமை மாவு, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, இதை ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். இதோடு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல மாவு தான் சேர்க்கணும் மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் ஆயில், உப்பு, கடைசியாக தான் தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடியை போட்டு நல்லா டைட்டாக மூடி மிக்சியில் எடுத்து வச்சு ஒரு 30 செகண்ட் மிக்ஸி ஆன் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாதி அளவுக்கு இதுலேயே ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு நம்ம எப்போவும் தேங்காய் போட்டு அரைச்சோமா, ஏதாவது கெட்டியான பொருள் போட்டு அரைக்கும் போது எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம், அந்த மாதிரி இப்போ மறுபடியும் ஒரு 30 செகண்ட்ஸு ஸ்லோவாக பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மாவு பிசைஞ்சாச்சு. நம்ம கஷ்டப்பட்டு பிசைகிறத நம்ம மிக்ஸி ஜாரில் 1 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதை எடுக்கலாம். மிக்சிலேருந்து நம்ம எல்லா மாவையும் எடுத்து வச்ச அப்புறமா கொஞ்சமாக கையில் மாவு தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். இது ஆல்ரெடி நல்லா பிசைஞ்சாச்சுங்க. நமக்கு நல்ல ஃப்ளஃபியான ரொட்டியோ பூரியோ எது செஞ்சாலும் சூப்பராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இதை நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ரவுண்டான ஷேப்புக்கு வந்துடும். அதனால தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம். மற்றபடி இதை நம்ம எவ்வளோ நேரம் பிசைஞ்சு ரொட்டி செஞ்சால் சாஃப்டாக வருமோ, அது இந்த 1 நிமிஷம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னாலே அது நல்லா சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம சொன்ன அளவில் சொன்ன மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. மிக்ஸி ஜாரில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இனிமேல் கஷ்டப்பட்டு மாவு பிசைய தேவையில்லை. இது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ரவுண்டான ஷேப்பில் நமக்கு சப்பாத்தி பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்தோம்னா மாவு பிசைகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு எதுக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கோதுமை மாவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இனிமேல் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு மாவு பிசையணுமேன்ற ஒரு கஷ்டமே இருக்காது. உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு 1 நிமிஷத்துலேயே நம்ம மாவு ரெடி பண்ணி இதை தேய்ச்சி சுட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெடிமேட் சப்பாத்தி எப்படி செய்யணும்னு சொல்லி தேவைன்னு சொன்னால் வீடியோக்காக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டு நம்ம வேணும் போது அதுக்கப்புறம் எடுத்து உடனே செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம 10 விதமான டிஃப்ரெண்ட்டான பூரி வகைகள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதோட கூட கொஞ்சமாக சூடான பால், ரொம்ப சூடு இல்லாமல் மீடியமான சூடில் இருக்கிற பால், இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பிசு பிசுன்னு இருக்குங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். பாருங்கள், பால் நம்ம கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கிற பாலாக இருக்கணும். நான் நல்ல ஒரு 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி 1/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு காய்ச்சிட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிகமான பால் சேர்த்து செஞ்சோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிசையும் போது கொஞ்சம் பிசுப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இதை அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கொஞ்சமாக கையில் மாவு எடுத்து இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு இருந்த பிசுப்பு தன்மை இப்போ இருக்காது. கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மாவை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம இதை தேய்ச்சி பூரி மாதிரி செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி லாங் சைன்ஸில் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷேப்பு இப்போ நமக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்லேயே வேணும்னா நம்ம திரட்டி தேய்ச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு
சின்ன டிஃபனோ இல்லை ஏதாவது கட் பண்ணுற மாதிரி பொருள் வச்சு நம்ம வந்து கிண்ணத்தில் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிச்சும் எடுத்துக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நார்மலாக நம்ம சைஸ் வந்து ஓகே கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்லனா பெருசாகவும் பண்ணிக்கலாம். நல்ல மெல்லிசான சைஸில் வந்து நம்ம திரட்டிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கிறேன். எல்லா பூரியும் நான் திரட்டிட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சின்ன கடாயில் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிடுறேன். ஒரு சில குழந்தைங்க வந்து பால் சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க, பால் பொருளும் சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்து பழக்கம் பண்ணிவிடுங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் பொருட்களை சாப்பிட ஆரம்பித்தா அப்புறமா வந்து நம்ம பால் வந்து அவங்களுக்கு டைரெக்டாகவும் கொடுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த பூரியை போட்டு இப்படி சுட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான பால் பூரி ரெடி. தண்ணி ஊற்றி நம்ம பிசைகிறதுக்கு பதிலாக நல்ல கெட்டியான கொஞ்சமாக சூடு இருக்கிற பூரி வந்து பாலை வந்து ஊற்றி நம்ம செஞ்சோம்னா இந்த மாதிரி பூரி நமக்கு ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில குழந்தைங்க பூரி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம பால் ஊற்றி செஞ்சோம்னா எண்ணெயில் செய்கிறதுனால உடம்புக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து நம்ம பால் சேர்க்கறதுனால அந்த ஹெல்த் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பூரி குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதோட வீட்டில் பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு எப்பவும் ஒரே மாதிரி பூரியாக இல்லாமல் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதுக்கு நார்மலாக நம்ம எல்லா சைட் டிஷ்ஷும் வந்து எந்த சைட் டிஷ் வந்து சேர்த்து நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த சைடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு சாஃப்டான பூரின்னு சொல்லலாங்க. இந்த பூரி வந்து பார்க்குறீங்களா நார்மல் பூரியை விட இது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள். முதல்ல உளுத்தம்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்து நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தேன். இது 4 மணி நேரம் போல் நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டேன். இதில் கேரட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 கேரட்டை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த உளுத்தம்பருப்போட கேரட் ஜூஸை ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் கொஞ்சம் கையில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. அதோட சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் கரம் மசாலா, சாட் மசாலா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்காக தான் நம்ம இது எல்லாமே சேர்க்குறோம். நம்ம வெறுமனா அப்படியே கூட செய்யலாம். வெறும் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு கூட கொஞ்சம் காரமாக இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இதில் தேவையான அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தனியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வந்துடலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் போல் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு பிறகு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடைசியாக எல்லாத்தையும் ஒன்றா திரட்டிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி கொண்டு வந்த பிறகு சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம திரட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டு எப்போவும் நம்ம எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டிக்கலாம். நல்ல மெல்லிசாக நம்ம எப்பவும் பூரி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸோ மூடியோ வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே கூட செய்யலாம். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டு அதில் நம்ம திரட்டி வச்ச இந்த பூரியை போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எப்போவும் எப்படி பூரி செய்வோமோ அதே போல் தான் நம்ம இதையும் செய்கிறோம். இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் பூரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் எல்லாரும் சாப்பிட்லாம். உளுத்தம்பருப்பும் கேரட்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதே போல் எல்லா பூரியும் போட்டு எடுத்துடலாம் சுட்டு. சாதாரணமாக நம்ம பூரி செய்கிறத விட இந்த மாதிரி உளுத்தம்பருப்புலையும் கேரட் ஜூஸ் வச்சு செய்யலாம். இல்லைனா பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லது. நம்ம சாதாரண பூரியை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். உடம்பு கை கால் வலிக்கிறவங்கலாம் உளுந்தம்பருப்புல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஊற வச்ச உளுத்தம்பருப்பு 1 கப் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச உளுத்தம்பருப்பு. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு தான் ஊற வச்சுருந்தோம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். 1 கப் உளுந்து பருப்பு நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். இதையும் இதோட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து
இந்த டைமில் வந்து மிக்ஸி ஜாரை சும்மா லைட்டாக இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணி ஆன் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ண மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ளஷ் பண்ணி பண்ணோம்னாலே இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஆல்ரெடி சப்பாத்தி மாவு கூட எப்படி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி அப்படின்னா நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கையில் தொடுறதுக்கு மாவு தேவைன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம், இருந்தாலும் ஒரு செட் கொடுக்கறதுக்காக தான் இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம பூரி செய்யும் போது எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. மாவு பிசையும் போது கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அதனால் இந்த இடத்துல நீங்கள் எண்ணெய் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி அதிகமாக ஆயிடுச்சுன்னா கோதுமை மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆச்சும் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இது நல்லா சூப்பரான சாஃப்டாக வந்துடும். நீங்கள் இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது கேழ்வரகு மாவோடு சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம வந்து தேய்க்கும் போது கண்டிப்பாக கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணணும். கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வச்சு நம்ம இதை நல்லா திரட்டிக்கலாம். இதை வச்சு நம்ம பூரியும் செய்யலாம், சப்பாத்தியும் செய்யலாம். ரெண்டுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். பூரி நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கோதுமை மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டு இதை நல்லா திரட்டிக்கலாம். திரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபன் கிண்ணமோ மூடியோ வச்சு இதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரைக்காக எண்ணெய் நல்லா சூடாகட்டும். யூஸ்ஃபுல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே எண்ணெயில் ஏதாவது பலகாரம் பொரிச்சா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு செஞ்சோம்னா எந்த பலகாரமாக இருந்தாலும் எண்ணெய் நிறைய இழுக்காது. எப்பவும் பூரி பொரிக்கிற மாதிரி தான் எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம இந்த மாதிரி பூரியை போட்டு பொரிக்கணும். 2வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போவுமே பூரி செய்யும் போது ஒரு சைடு நல்லா உப்பிட்டு வந்த அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டோம்னா, 2வது டிப்ஸு ஒரு சைடு வந்து நம்ம பூரியை நல்லா உப்பிட்டு வந்த அப்புறமா தான் நம்ம வந்து இந்த மாதிரி பூரியை வந்து திருப்பி போட்டு 2வது சைடு பொரிக்கணும். நம்ம ஒரு சைடு வந்து பாதி பொரிஞ்சிருக்கு, நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் இன்னொரு முறை திருப்பிக்கலாம் அப்படின்னு செஞ்சால் எண்ணெய் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சைடு உப்பிட்டு வந்த அப்புறமா தான் 2வது சைடு திருப்பி பொரிக்கணும். இதுதான் 2 யூஸ்ஃபுல் டிப்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருக்குது. இது ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவும் மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம எப்போவுமே நார்மல் பூரி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பூரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்போவும் எப்படி பூரிக்கு மாவு திரட்டுவீங்களோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தேய்ச்சாலும் சரி, இல்லை நீங்கள் பெருசாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஷேப்பாக கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி மாவு திரட்டி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தோட பிளேட் எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி பூரி திரட்டி வைப்போமோ அந்த மாவு எடுத்து இந்த பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் எதுவும் எண்ணெய் அப்ளை பண்ணல பாருங்கள். இதுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 பிளேட்லையும் நான் வச்சுட்டேன். நீங்கள் வீட்டில் எத்தனை பிளேட் வச்சுருக்கீங்களோ இட்லி பாத்திரத்துக்கு அது எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இட்லி அவிக்கிறதுக்கு தண்ணி எப்படி சூடு பண்ணுவோமோ அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த பிளேட் 2த்தையும் வச்சு நம்ம மூடி வேக வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவான ஃப்ளேமில் சிம்மில் வச்சு நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி அவிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன லேயர்ஸ் மாதிரி இந்த மேலே உப்புன மாதிரி தெரியுது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 பிளேட்லையும் நம்ம திருப்பி போட்டு பிளேட் போட்டு மூடி மறுபடியும் நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் இருக்குது பாருங்கள். பூரி வந்து லைட்டாக உப்புன மாதிரி தெரியுது, உங்களுக்கு மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டாக. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எப்போவும் எப்படி பூரிக்கு மாவு பிசைவீங்களோ அதே மாதிரி தாங்க, வேறு எந்த மாற்றமும் இல்லை. இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறதுக்கு இல்லை கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் அடுப்பில் வச்சு சுடுறதுக்காக வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி சல்லடை இதில் வச்சு இந்த மாதிரி சிம்மில் வச்சு லைட்டாக இப்படி வைக்கலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த பூரி எப்படி நல்லா உப்பி வருது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள்.
அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பூரி வந்து கருகாமல் இருக்கும். இல்லைன்னா லைட்டாக கருகுன மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு லைட்டாக இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா உப வச்சு எடுத்துக்கலாம். ஈஸியாக இந்த மாதிரி நம்ம பூரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும், ஆனால் எண்ணெய் வந்து பிடிக்காது. அதனால் எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பூரி செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு சொல்லி. இப்படி தான் நம்ம எண்ணெயே இல்லாமல் பூரி செய்யணும். நீங்கள் மைக்ரோவேவ் ஓவன் வச்சுருந்தீங்கன்னா இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் ஓவனில் டைரெக்டாக வச்சிடலாம். அந்த மாதிரி வச்சா பூரி நல்லா உப்பி நம்ம எப்படி எண்ணெயில் பொரிச்சா இருக்குமோ அதே மாதிரி உப்பி வந்துடும். இது ரெடி ஆயிடுச்சு. ஓவனில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரே நிமிஷம் ஓவனில் வச்சா போதும், நல்லா உப்பிட்டு பஃப்னு வந்துடும். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்படியும் நம்ம எண்ணெய் இல்லாமல் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு, மஞ்சள் பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, இது 3த்தையும் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம். இது 3ம் சேர்த்து நமக்கு 1 கப் அளவுக்கு இருக்குது. பாருங்கள், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, இது 3ம் எடுத்திருக்கோம். நீங்கள் கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி எந்த வெஜிடபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். 3ம் சேர்த்தது நமக்கு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்துட்டு அதில் 1 கப் அளவுக்கு நம்ம வெஜிடபிள் சேர்க்கணும். இந்த மாதிரி துருவி வச்சது இதில் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா டைட்டாக நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு, பூரி மாவு எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் சப்பாத்தியும் செய்யலாம், பூரியும் செய்யலாம். குழந்தைங்க வந்து நிறைய பேர் பூரி விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் பூரி வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு செய்யலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், எல்லோரும் நல்லா வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா பிசைஞ்சு நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பத்தத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் வேணாலும் நீங்கள் விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை முதல்ல ஒரு சப்பாத்தி மாவு, பூரி மாவு மாதிரி டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம உருட்டி சின்ன சின்னதாக எடுத்து அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சு எப்பவும் போல் ப்ரெஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே சப்பாத்தி மாவும் பூரி மாவும் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் ரெஸ்ட் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை ஆல்ரெடி நான் 15 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்ல மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணி நம்ம நல்லா மெல்லிசாக ஒரு பூரி மாவு மாதிரி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தேங்க. இது வந்து காய்கறியெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையே இல்லை, நமக்கு அந்த காய்கறியில் இருக்க ஈரப்பதமே சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை டிஃபன் பாக்ஸை வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்புக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம், ஏன்னா இதில் காய்கறிகளெல்லாம் நம்ம துருவி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் சைடில் இந்த மாதிரி தெரியும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி நல்ல சூடான பிறகு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்து இந்த மாதிரி அழுத்தினோம்னா நல்லா உப்பிட்டு வரும். பாருங்கள், நல்லா இது உப்பிக்கிட்டு வருது. நம்ம வந்து எப்போவுமே பூரி செய்கிற மாதிரி சேம் ப்ராசஸில் தாங்க செய்யணும். இதை எடுத்துடலாம், எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம எப்போவும் பூரி செய்கிற மாதிரி செய்யணும். மாவு பிசைறது மட்டும்தான் நாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இன்னொரு பூரியை அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம எப்போவுமே பூரி செய்கிற மாதிரி எண்ணெயில் போட்டு இப்படி கரண்டி வச்சு அழுத்தினோம்னா அது வந்து இந்த மாதிரி உப்புன மாதிரி வரும். அப்போ இந்த மாதிரி திரும்பி போட்டோம்னா மறுபடியும் இது நல்லா உப்பிட்டு வந்துடும். பாருங்கள், அதே மாதிரி எல்லா பூரியும் செஞ்சு எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு பல டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு. இந்த உளுத்தம்பருப்பு பூரி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஊற வச்ச உளுத்தம்பருப்பு 1 கப் எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக முதல்ல அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு தட்டில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் உளுத்தம்பருப்பு ஊற வச்ச உளுத்தம்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது வந்து மைதா மாவு யூஸ் பண்ணி செய்வாங்க. ஆனால் மைதா மாவை விட கோதுமை மாவு தான் உடம்புக்கு நல்லது. அதனால நம்ம கோதுமை மாவு தான் இன்றைக்கி யூஸ் பண்ணி செய்கிறோம். இதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நாம் எப்போவுமே பூரியோ இல்லை சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே சேம் ப்ராசஸ் தாங்க. இது வந்து இந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சுருந்த உளுத்தம்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம்.
இந்த உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். உளுத்தம்பருப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எப்போவும் பூரிக்கு எப்படி டவ் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கையில் வந்து ஒட்டும், கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நல்லா இதை பிசைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது ஒட்டாது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு டவ்வாக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படி நல்லா கையில் ஒட்டிட்டு இருக்கு பாருங்கள், தட்டில் கையிலலாம். இதை வந்து லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம பிசைஞ்சு ஒரு ரோல் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோலாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக எடுத்து நம்ம இதை உருட்டி வச்சுக்கலாம் கையில் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம திரட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக முதல்ல ரவுண்டாக பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் திரட்டலாம். இப்போ எப்பவும் போல் நம்ம பூரி மாவு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தாங்க. முதல்ல கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு எடுத்து இப்படி வச்சு திரட்டணும். இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு சேம் ப்ராசஸ் நம்ம பூரி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நல்லா மெல்லிசாக திரட்டிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் பூரி வந்து நார்மலாகவே நம்ம செய்கிற பூரி வந்து மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து எண்ணெய் நிறைய இழுக்கணும் ஒரு இது இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் எப்பவும் போல் பூரி மாவு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி இதை செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு டிஃபன் மூடியோ இல்லை ஏதாவது வச்சு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நான் ஷேப் கொடுக்கறதுக்காக செய்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக அப்படியே கூட உங்கள் கடாயோட ஆயில் பொறுத்து நீங்கள் அப்படியே கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் உருட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் ப்ராசஸ் தான். இப்போ எண்ணெயை சூடு பண்ணி அதுக்குள்ளே இந்த பூரியை போட்டு ஒரு கரண்டியை வச்சு இப்படி அமுக்குங்க. எப்பவும் போல் நம்ம எப்படி பூரி செய்வோமோ அந்த மாதிரி தான். பாருங்கள் எவ்வளோ பஃப்னு வருது, எவ்வளோ சூப்பராக எலும்பி வந்துருச்சு பாருங்கள். நம்ம வந்து நார்மலாக பூரி செஞ்சு சாப்பிடுவோம், அதை விட உளுத்தம் பருப்பில் செஞ்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம நல்லா எல்லா பூரியையும் இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பஃப்னு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ உப்பிக்கிட்டு நல்லா பஃப்னு இருக்குது பூரி, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்த் சைடில் வந்து நிறைய விதவிதமான பூரி எல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு இன்னமும் டிஃப்ரெண்ட்டான பூரிஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். இது பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ளஃபியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குது. ஆயில் வந்து நல்லா ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரிங்க, நல்லா உப்பிட்டு சூப்பராக வரும். பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதோட அது வாசனை டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இடுப்பு வலி கை கால் வலி இருக்கவங்களாம் இதை சாப்பிடலாம். உளுத்தம் பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் பூரியை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரியான சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம அரிசி மாவு வச்சு சூப்பராக பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி சப்பாத்தி எப்படி செய்கிறது இந்த அரிசி மாவு பயன்படுத்தின்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம். இப்போ நம்ம அரிசி மாவு பயன்படுத்தி பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப் தண்ணிக்கு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ அதே அளவு எந்த கிண்ணத்தில் நம்ம தண்ணி எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் எவ்வளோ நம்ம தண்ணி எடுத்தோமோ அதே அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம், அரிசி மாவு. இது வந்து வீட்டிலையே நான் ரெடி பண்ண அரிசி மாவு. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா அரிசி மாவுக்கும் இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1/2 கப் அரிசி மாவுக்கு இந்த 1/2 கப் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி, அதை சேர்த்துக்கலாம். நான் வச்சுருந்த சர்க்கரை வந்து இங்கே ஒடிஷாவில் இந்த சர்க்கரை வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதனால் அது வந்து உடனே கரையாதுன்றதுக்காக நான் தண்ணியில் போட்டேன். தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு, அதாவது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம இந்த அரிசி மாவில் போட்டு இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஸ்க் இருந்தாலோ இல்லை ஃபோக் மாதிரி ஸ்பூன் வச்சுருந்தீங்கனாலோ இல்லை ஸ்பூனை வச்சோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு வந்து பூரி சாஃப்டாக இருக்கும். நம்ம இதை நல்லா வந்து கைவிடாமல் நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கப் மாவு சேர்த்துருந்தோம், 1/2 கப் சுடுதண்ணி சேர்த்துருந்தோம் இல்லைங்களா. இதில் நம்ம இன்னும் ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக, ஜஸ்ட் 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக மாவு வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் இங்கே சேர்க்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் அப்புறமா சொல்கிறேன். இந்த 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிக்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும்.
அரிசி மாவு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டிலையே ரெடி பண்ண முடியும். சம்டைம்ஸ் நம்ம வந்து அரிசி மாவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து வீட்டில் பூரி செஞ்சோம்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறதுனால இது கோதுமையில் செஞ்சதா மைதாவில் செஞ்சதா அரிசி மாவில் செஞ்சதான்றது டவுட்டே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து இது சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா நம்ம வந்து கையில் இப்படி தான் இருக்கும், பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். இது நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஸ்பூன் எண்ணெய், ஏற்கனவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தோம். இப்போ இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க. இப்போ அரை கப்புன்றதை நீங்கள் அரை கப்பு ஊற்றாமல் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஒரு வேளை தேவைப்பட்டால் அப்புறமா சேருங்க. ஏன்னா தண்ணி வந்து இப்போ நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னா குழன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மாவை சேர்க்க வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். மிக்ஸ் பண்ண இந்த மாவு வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்து ஒரு பதத்துக்கு கொண்டு வந்த அப்புறமா இப்படி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து மாவு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ இதை அப்படியே ஷேப் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் வச்சுட்டு நம்ம அப்புறமா செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து பொதுவாகவே சப்பாத்திக்கு வந்து நம்ம செய்கிறது தான். ஒரு சப்பாத்தியோ பூரியோ வந்து அந்த மாதிரி செய்கிற மாதிரி. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் நான் ரெஸ்ட் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்து நல்லா கையில் இப்படி பசைஞ்சிட்டு இப்போ இதில் குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம எடுத்து கையில் நல்லா நம்ம திரட்டி எப்படி வந்து பூரி மாவு செய்வோமோ அதே போல் நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து திக்காக இருக்கணும். நம்ம பூரிக்கு வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் அந்த சாஃப்டாக. அதோட வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து எடுத்து அப்புறமா கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து தடவி தேய்க்கணும். இதில் வந்து நம்ம மாவு வந்து சேர்க்கக்கூடாதுங்க. கோதுமை மாவோ மைதா மாவோ போட்டு நம்ம வந்து இதை பிசையக்கூடாது. கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி தான் நம்ம வந்து இதை பிசையணும். இப்போ கையில் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து லைட்டாக நம்ம ஏற்கனவே இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கோம். கையில் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி டேரெக்டாக 2 பக்கமும் வச்சுக்கணும். வச்சுட்டு அப்புறமா நம்ம மறுபடியும் இதே போல் குட்டி குட்டி பாலாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூரி பாதத்துக்கு நம்ம வந்து இதை ஈஸியாக தேய்ச்சிடலாம். ரொம்ப ஹார்டாலாம் அது இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இதை இந்த மாதிரி தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அப்புறமா பொறுமையாக வந்து செஞ்சுக்கலாம். இல்லைனா தேய்க்க செய்யலாம். ஏன்னா இப்போ நம்ம கோதுமை மாவு மைதா மாவில் வந்து டக்குன்னு தேய்ச்சிட்டு நம்ம செய்ய முடியாது. ஒரேடியாக பெருசாக தேய்ச்சி கட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இது ஒன்று போட்டுட்டு இந்த பக்கம் தேய்ச்சி போடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கணும் கடாயில். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி திரட்டி வச்சுருக்க பூரியை இப்படி போட்டோம்னா செம சூப்பராக பஃப்னு அப்படியே வந்துடுங்க. நம்ம கோதுமை மைதாவில் செய்கிற பூரி போலவே இந்த அரிசி மாவு பூரியும் செம சூப்பராக சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வந்துருச்சுன்னு. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டு 2 சைடும் நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்தோம்னா அரிசி மாவு பூரி நமக்கு ரெடி ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு நம்ம மாவு சுடுதண்ணியும் கலந்து நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மாவை போட்டு பிசையணும். அப்போ தான் வந்து அந்த நம்ம வந்து ரொம்ப நேரம் பிசைஞ்சால் அந்த நமக்கு வந்து அந்த இது கிடைக்கும். இதே வந்து நம்ம பிசைஞ்ச அப்புறமா நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். எனக்கு நல்லா சாஃப்டாக இருந்தது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு டைம் இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் வச்சு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தியும். இது பொதுவாகவே எல்லா சப்பாத்தி பூரிக்கும் ஒரு பொருந்துற டிப்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம கோதுமை பூரி போல் செம்ம சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு இதே போல் இந்த மாதிரி ஹீட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் ரொம்ப ஹையாக இல்லாமல் மீடியமான ஹீட்டில் இருக்கும்போதே நம்ம போட்டு ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப ஹை வச்சு நல்லா சூடு பண்ணிடணும் எண்ணெயை. ஃபஸ்ட்டு நல்லா சூடான அப்புறமா நம்ம வந்து மிதமான சூடில் வச்சு பொரிச்சு எடுத்தோம்னா செம்ம சூப்பராக இந்த பூரி எல்லாமே நல்ல பஃப்னு நமக்கு இப்படி உப்பிக்கிட்டு வருங்க. பாருங்கள் ஒரு பூரியாக நம்ம வந்து இதே போல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அரிசி மாவில் செய்கிற பூரியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும். வீட்டில் வந்து அரிசி மாவு செய்கிறீங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து நல்லா கழுவிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சுக்கணும். நல்லா ட்ரை ஆன அப்புறமா நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்து நல்லா சலித்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு ரேஷன் அரிசி வந்து பச்சரிசி நிறைய கிடைக்குதுன்னா இந்த மாதிரி செய்யலாம். ஒடிஷாவில் வந்து ரேஷன் அரிசி வெறும் புழுங்கல் அரிசி மட்டும்தாங்க கிடைக்கும், பச்சரிசி வந்து கிடைக்காது. அதனால் வந்து ஒடிஷாவில் நிலத்தில் வந்து எடுத்து அந்த நெல்லை வந்து காய வச்சு நம்ம குத்தி வந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஒடிஷாவில் வந்து நமக்கு ஈஸியாக வந்து அவ்வளவோ பச்சரிசி கிடைக்காது. நம்ம நெல் வந்து குத்தி எடுத்தால் தான் உண்டு, இல்லைனா கடையில் வந்து வாங்கி சாப்பிட்டா தான் உண்டு. மற்றபடி ரேஷன் கடையில் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறதில்ல.
கடையில் வந்து 1 கிலோ 25 ரூபான்னு சொல்லி விற்பாங்க, நெல்லில் வந்து குத்தி எடுத்துகிட்டு வந்தவங்க. ஆனால் ரேஷன் அரிசியை 1 கிலோ 35 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. ஏன்னா ஒடிஷாவில் நிறைய வந்து ரேஷன் அரிசி வந்து சாப்பிடுவாங்க, வீட்டில் வந்து அதை தான் சாப்பிடுவோம். கஞ்சி சாதமும் செஞ்சு சாப்பிட்றதுனால அது வந்து ரேட்டு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து ரேஷன் கடைக்கு போகும்போது அரிசி வாங்குறதுக்கு நான் வந்து காட்டுறேன். ரேஷன் கடையில் வேறு எதுவுமே கிடைக்காதுங்க, வெறும் புழுங்கல் அரிசி மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கிடைக்காது. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் ரேஷன் கடையில். பூரி வந்து பாருங்கள், உடச்சி காட்டினேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் வந்து வீட்டில் டால்மா வச்சுருந்த மதியம் அதையே சூட் பண்ணிவிட்டு பூரியோட வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருக்கா? பழைய சாதம் மீந்தால் ஒரு பெஸ்ட்டான ஐடியா அதை ரீயூஸ் பண்ணலான்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கஞ்சி சாதம் தான். அப்படி கஞ்சி சாதம் செய்யலைன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் ஒரு சில டைமில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம இன்றைக்கி சாதத்தை மீதி ஆகிடுச்சுன்னா உடனே வந்து அதை பூரி செய்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய தடவை வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், இட்லி செய்கிறதுக்கு, தோசை செய்கிறதுக்கு, பூரி செய்கிறதுக்குமே. பூரி வந்து வேறு மாதிரி செஞ்சுருப்போம், இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். அதோட கூட பழைய சாதம் மீதியானால் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு நைட்டில் அடுத்த நாள் காலையில் சாப்பிட்டோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. நிறைய பேர் வந்து வெயிட் போடும்னு சொல்லுவாங்க. கஞ்சி சாதம் சாப்பிட்றதுனால வெயிட் போடாதுங்க. என்னென்னா நம்ம கஞ்சி சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும் வயிறு ஃபில்லான உடனே. அதனால் கொஞ்சம் கம்மியான அளவில் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தூக்கம் வராது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கஞ்சி சாதம் சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக ஒரு 2 சைட் டிஷ் இடத்துல நீங்கள் 3 செஞ்சு கூட சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சு, கத்திரிக்காய் வந்து சுட்டு, தக்காளி சுட்டுது, அந்த மாதிரி வந்து நிறைய டிசைனான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதம் இந்த கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கும் அளவு பார்த்தோம்னா இது 1 கப் இருக்குது அப்படின்னா இது சின்ன சைஸ் கப்பில் 2 கப் அளவுக்கு சாதம் வந்து இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கிண்ணம், இது வந்து சின்ன சைஸ் கிண்ணம். இதில் வந்து ஒரு கப் இருக்குது அப்படின்னா 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். இந்த சாதம் வந்து பச்சரிசி சாதம் இன்றைக்கி வந்து வீட்டில் செஞ்சுருந்தது, அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் புழுங்கல் அரிசி சாதம் கூட யூஸ் பண்ணலாம், ரேஷன் அரிசி சாதம்னு நம்ம செய்யலாம். இப்போ வந்து இந்த சாதத்தை ஃபஸ்ட்டு 1க்கு 2, அதாவது கடலைப்பருப்பு 1 கப் வந்து நம்ம எடுத்துருக்கோன்னா 2 கப் வந்து சாதம் எடுத்துக்கணும். பொதுவாக வந்து நம்ம செய்யும்போது என்ன பண்ணுவோம்னா அதிகமாக சாதம் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கி நாம் வந்து சாதம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கோம், கடலைப்பருப்பு வந்து கம்மியாக எடுத்திருக்கோம். கடலைப்பருப்பு வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. நல்லா ஒரு 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது 2த்தையும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, ஆனால் தண்ணி சேர்க்குறது கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேன். தட்டில் மாற்றின இந்த பேஸ்ட்டை நாம் ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 1/2 கப் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப் சேர்த்து நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா நமக்கு தேவைப்பட்ட மறுபடியும் மீதி இருக்கிற அந்த மாவு வந்து சேர்த்துக்கலாம். இதனால தான் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணி நான் அரைக்க சொல்லியிருந்தேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் தண்ணி பதமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் மறுபடியும் இதில் நம்ம மீதி இருக்கிற மாவை சேர்த்து இதை நல்லா கெட்டியாக சப்பாத்தி பதம் இல்லை பூரி பதம் நீங்கள் எப்படி வந்து பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்லி நல்லா டைட்டாக வந்து மாவு கொஞ்சம் பூரி செய்யும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து அது எண்ணெய் நிறைய குடிக்காது. அதோடு வந்து நம்ம பூரி செய்யும்போது நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா அதில் ஜஸ்ட் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து அதிகமாக இருக்காது. இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணலாம். இப்போ மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈரப்பதம் அப்படியே இருக்குது, அதனால் இன்னொரு 1/2 கப் மாவையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள் கையில் வந்து இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும், அதனால நல்லா வந்து கையில் லைட்டாக எண்ணெய் தடவி நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. ஷேப்புக்கு கொண்டு வந்த அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்ச அப்புறமா கையில் ஜஸ்ட் லைட்டாக லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மாவு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வந்து கொஞ்சம் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, இந்த மாவு இதுக்கு மேலே வச்சு ஜஸ்ட் லைட்டாக கையில் உருட்டினீங்கன்னா போதும், ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணி உருட்ட வேண்டிய கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் எப்படி சப்பாத்தி பூரி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். நான் வந்து சின்னதாக வந்து தேய்ச்சி காட்டுற பாருங்கள், நான் நல்லா பெருசாக வந்து இப்போ பூரி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்து நமக்கு வருதான்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் தேய்ச்சி அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எப்படி வேணால் தேய்ச்சிக்கலாம். ஒரு சிலர் பெருசாக தேய்ச்சிட்டு கட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் டேரெக்டாக வந்து தேய்ச்சி அப்படியே ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து டேரெக்டாக தேய்ச்சிட்டு அப்படியே வந்து ஆட் பண்ண போகிறேன். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணியாச்சு. இதில் நம்ம மாவு போட்டு தேய்ச்சா இது ஒரு பிரச்சனை தாங்க. என்னென்னா மாவு வந்து அப்படியே வந்து எண்ணெயில் கொட்டி வந்து அப்புறமா வந்து நம்ம பூரி எடுத்த அப்புறமா அது வந்து எண்ணெயில் அப்படியே மாவாக இருந்து அது கருகின மாதிரி ஆகிடும். இதனால தான் நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து பூரி செய்யும்போது எண்ணெய் தடவி நம்ம தேய்ச்சோம்னா பூரி வந்து எண்ணெயும் ஜாஸ்தியாக குடிக்காது, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி மாவு வந்து எண்ணெய் வந்து கருப்பாகவும் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அது என்னென்னா நம்ம எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா பூரி போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம வந்து பூரி போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா எண்ணெய் கம்மியாக இருக்கும். அதோட செகண்ட் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பூரி செய்யும்போது நம்ம வந்து மாவு போட்டு தேய்ச்சோம் இல்லைங்களா, அதை வந்து மாவு போட்டு தேய்க்காமல் ஜஸ்ட் லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம கட்டையிலையும் சரி சப்பாத்தி தேய்க்கிற அந்த உருட்டு கட்டையும் சரி ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு வச்சு நம்ம தேய்ச்சோம்னா நம்ம எப்போவும் நார்மலாக தேய்க்கிற மாதிரி வரும், ப்ளஸ் எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணெய் வந்து நீங்கள் நார்மலாக செய்யும்போது இந்த மாதிரி செய்யும்போது விட அந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கிறது உங்களால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். இப்போ இந்த பூரியை வெளியே எடுத்துடலாம். இதே போல் தான் எண்ணெயை நல்லா சூடான அப்புறமா நான் ஒரு பூரியாக போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து பெரிய கடாயில் நான் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரேடியாக நிறைய வந்து பூரி போட்டு எடுப்பீங்கனாலும் நீங்கள் அந்த மாதிரியும் செய்யலாம். நான் வந்து இப்போ எண்ணெய் கம்மியாக ஊற்றி செஞ்சிட்ருக்கேன், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒன்றா வந்து போட்டு எடுக்கிறேன். அதோடு வந்து மாவு வந்து கொஞ்சம் வந்து எனக்கு அந்த ஜஸ்ட் லைட்டாக சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால தான் நான் மாவு போட்டு பிசைஞ்சேன், மாவு போட்டு தேய்க்க ஆரம்பித்தேன். அதை விட மாவு வந்து நல்ல கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்தால் நான் வந்து எண்ணெய் போட்டு தேய்ச்சிருவேன். அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். நான் வந்து அந்த அளவுக்கு சேர்க்கலை, ஜஸ்ட் ஒரு கப் தான் மாவு சேர்த்துருந்தேன். அதனால் வந்து எனக்கு கரெக்டாக உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒருவேளை நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி அரைச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மாவு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதே மாதிரி தான் நான் எல்லா பூரியும் செஞ்சு எடுத்துங்க. பூரி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நீங்கள் நார்மலாக நம்ம கோதுமை மாவு வச்சோ இல்லை மைதா மாவு வச்சோ எப்படி செஞ்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருந்தது. ஒரு சில டைமில் சாதம் இந்த மாதிரி மீதி ஆயிடுச்சு அப்படின்னா கஞ்சி சாப்பிட மாட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து அப்படியே நம்ம நார்மல் பூரி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி கூட சாதம் மீதியான இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி பலவிதமான வீடியோஸ் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக பூரிக்கு மாவு வந்து எப்படி நம்ம பிசையாமல் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு சப்பாத்தி மாவு வந்து பிசைகிறதுக்கும் சரி நார்மலாக பூரி செய்கிறதுக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மிக்சியில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு. அதை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் ஈஸியாக வந்து ரெடி பண்ணலாம். அதை விட ஈஸியான ஒரு மெத்தட்னா நம்ம இந்த மாதிரி கரைச்சி செய்கிறது தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு எப்படி நீங்கள் மாவு வந்து பிசைவீங்களோ, இப்போ கோதுமை, மைதா எந்த மாவில் நீங்கள் ரெடி பண்ணுவீங்களோ அதே மாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து செய்கிறேன். உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம். இதை வெறும் கோதுமை மாவுலேயும் செய்யலாம், வெறும் மைதா மாவுலேயும் செய்யலாம். நான் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து செய்கிறேன். இதை ரெண்டுத்தையும் ஒரு கப்பில் போட்டுக்கோங்க, ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் தண்ணி சேருங்க. தண்ணி வந்து அளவெல்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி இதை ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி வந்து எதுவும் வந்து இதில் அளவு பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும், எப்படி இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு மாவு எடுத்துக்கோங்க. கோதுமையாக இருந்தாலும் சரி மைதாவாக இருந்தாலும் சரி எந்த மாவில் நீங்கள் பூரி செய்ய போகிறீங்களோ அந்த மாவு எடுத்துகிட்டு அதில் டைரெக்டாக தண்ணியை ஊற்றி அப்படியே இப்படி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, நீங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் பூரி மாவு வந்து ரெடி பண்ணும்போது சர்க்கரை வந்து ஜஸ்ட்டு ஆட் பண்ணுவாங்க அந்த கலருக்காக. ஒரு சிலர் வந்து சோடா ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதில் சோடா வந்து ஒரு பிஞ்ச் போல் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக நல்லா பஃப்னு வரும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஹெல்த் இஷ்யூ பார்க்குறீங்கன்னா நீங்கள் சோடாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும்னா ஃபுல்லாக வந்து கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி ஃபுல்லாக இப்படி இருக்கணும். பாருங்கள், பார்க்குறதுக்கு நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும்.
இந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அந்த கட்டிகள் எல்லாம் கரைகிற அளவுக்கு. இப்போ நீங்கள் இதை கையில் போட்டு நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா அப்படியே நல்லா வந்து கரைஞ்சிக்கும், கட்டியே சுத்தமாக இருக்காது. கையில் வேணாலும் கரைச்சிட்டு கூட நீங்கள் செய்யலாம். நான் கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கிறதுனால இதை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பிசைகிறேன். மற்றபடி நீங்கள் அதிகமாக எடுத்து வச்சுருக்கீங்கன்னா கையில் வந்து போட்டு கூட நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கையை கழுவிக்கலாம். இல்லை உங்களுக்கு கரண்டியை பாத்திரத்தில் செய்யணுன்னா நம்ம இப்போ குழம்பெல்லாம் ஊற்றுற பெரிய கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சுட்டு பெரிய கிண்ணம் பவுல் போல் இருக்கும் இல்லைங்களா, அதில் மாவு போட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி நல்லா கலக்குனிங்கன்னா அதுக்கப்புறம் இல்லைன்னா விஸ்க்கு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் சரி, இந்த கட்டிகள் இல்லாமல் நம்ம இருக்கணும். மாவு கண்டிப்பாக கட்டியாக இருந்தால் நமக்கு வந்து அந்த பூரி கரெக்டான அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது. நடுவில் கட்டி கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. அதனால் ஒரு விஸ்க்கு வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா குழம்பு கரண்டி, இல்லைன்னா ஸ்பூன், இல்லை கை, இந்த 4 விதமான நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாகவோ ஈஸியாகவோ இருக்கோ அந்த மாதிரி. நான் இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கணும். இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு நல்லா சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் செய்வீங்களோ அதிலேயே சேருங்க. கடுகெண்ணெய் வந்து ஒடிசாவில் நிறைய வந்து கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் மோஸ்ட்லி வந்து கடுகெண்ணெயில் சமையல் வந்து பண்ணுவோம். பூரியெல்லாம் செய்யும்போது ஒரு சில டைமில் ஜஸ்ட் லைட்டாக வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு சிலர் செய்வாங்க. ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் பூரியெல்லாம் செய்ய மாட்டேன். இன்றைக்கி ஏற்கனவே இதில் வந்து சோயா பக்கோடா செஞ்சுருந்தேன். அதே எண்ணெயில் இப்போ நான் பூரியை செய்கிறேன். நீங்கள் வந்து எப்போவும் எப்படி பூரி செய்வீங்களோ அதே மெத்தட் தான். எண்ணெய் நல்லா சூடான உடனே மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நடுவு கடாயில் இப்படி ஊற்றுங்க. ஊற்றிட்டு இப்படி ஜஸ்ட் லைட்டாக திருப்பி போடுங்க. பாருங்கள், பூரி வந்து அந்த 2 லேயர் நமக்கு வரணும். அந்த மாதிரி இதில் சூப்பராக வந்துடும். மாவு வந்து ஊற்றின உடனே வந்து கரண்டியை போட்டு இப்படி எடுத்தோம்னா ஜஸ்ட் லைட்டாக ஒட்டின மாதிரி ஆகிடும். அதனால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து கொஞ்சம் அந்த ஜஸ்ட் லைட்டாக அந்த எழும்பி வரும்போது அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், இப்படி அழுத்தி விட்டு நீங்கள் வேக வைக்கும்போது அது மேலே வந்து நல்லா பஃப்னு இந்த பக்கம் ஒரு லேயர், அந்த பக்கம் ஒரு லேயர் சூப்பராக வந்துடும். பூரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம நார்மலாக கையில் மாவை பிசைந்து தேய்ச்சி அதை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கிற அதே இதில் இருக்கும். ஆனால் இது ரொம்பவே சூப்பராக வந்து நமக்கு ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஒரு சில டைமில் நம்ம ஜஸ்ட் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இல்லை அதிகமாக வேணும்னாலும் நம்ம செய்யலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியான எண்ணெயில் நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் காலி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ இன்னொரு பூரி அதே மாதிரி ஊற்றிருக்கேன் பாருங்கள். நான் இந்த மொத்த மாவையும் ஃபுல்லாக இது மாதிரி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து பூரி வருதுன்னு சொல்லி. முதல்ல வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கணும். 2வது வந்து கன்சிஸ்டன்சி இந்த கரெக்டாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். 3வது வந்து எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற்றின அப்புறம் இந்த பக்கம் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வந்து இப்படி கரண்டியை வச்சு அழுத்தி விடணும். அப்போ தான் வந்து பஃப்னு நல்லா எலும்பி வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மெத்தடில் நீங்கள் எல்லா பூரியையும் செஞ்சு எடுக்கலாம். நான் வந்து நல்ல கனமான ஒரு கடாயை இங்கே வச்சுருக்கேன். அதோட கூடவே வந்து என்னென்னா எண்ணெய் வந்து ஒரு அரை கடாய்க்கு கொஞ்சம் கம்மியாகவே தான் எண்ணெய் வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம ஊற்றின அந்த பூரி வந்து நமக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கும். இதை நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஊற்றினோம்னா ஃபுல்லாக எண்ணெய் வந்து சீக்கிரமாக காலியான மாதிரி தெரியும். இந்த மாதிரி கொஞ்சமான எண்ணெய் இந்த பூரி மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு வெளியே எடுத்து இதே மெத்தடில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எண்ணெய் வந்து இது ஃபுல்லாக வந்து இழுத்துக்கிச்சு இப்போ கம்மியாக தான் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் ஊற்றிக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு எண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணியிருந்தேன். 150 கிராம் ஆட் பண்ணி இதில் எத்தனை பூரி செஞ்சுருக்கேன். ப்ளஸ் வந்து எண்ணெய் அப்படியே வந்து மிச்சமாக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் எண்ணெயும் குடிக்கல. இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சோடா சேர்த்தோம்னா இது இன்னும் நல்லா பஃப்னு அப்படியே பூரி வந்து நல்லா உப்பி வரும். நான் வந்து பாருங்கள் சோடாவே சேர்க்கல, வெறும் உப்பு மட்டும் தான் சேர்த்துருந்தேன். அப்போ கூட இந்த பூரி நல்லா உப்பிட்டு வருது. உங்களுக்கு வேணும்னா ஒரு பிஞ்சு, இப்போ நம்ம எப்படி தோசை செய்யும் போது ஒரு பிஞ்சு வந்து சோடா சேர்த்துக்கிறோமோ, இட்லி செய்யும் போது எப்படி சோடா சேர்க்குறோமோ அதே மாதிரி இதுலேயும் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் டோட்டலாகவே சோடா அவாய்ட் பண்ணுவாங்க. நானும் அந்த மாதிரி தான், ஜஸ்ட் வந்து சோடா யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் இதில் சோடா சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோடா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நல்லா வந்து எண்ணெய் ஸ்ட்ரெயின் பண்ணுற அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் வைங்க. எல்லா எண்ணெயும் இழுத்துக்கும், அதாவது ஸ்ட்ரெயின் ஆகிடும், வடிகட்டிக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சாப்பிட்டு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூரிக்கு நீங்கள் என்ன நார்மலாக சைடிஷ் வச்சு சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி எந்த சைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும்.
இப்படி ஊற்றின உடனே பாருங்கள் அப்படியே மேலே எலும்பி வந்துடும். நம்ம அப்படி ஜஸ்ட்டு திருப்பி போட்டோம்னா அந்த சைடுக்கு இது திரும்பி அப்படியே வந்து நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பஃப்னு வந்துடும். சூப்பராக பூரியும் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த மாதிரி பூரி இதுக்கு முன்னே செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம தேங்காவை வச்சு சூப்பரான பூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட நம்ம வீட்டில் அதிகமாக தேங்காய் இருக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி தேங்காவை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய்ன்றது இப்போ அந்த கப்பில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதை விட ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் அதிகமாக. இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுக்கிறோம் அப்படின்னா அதே அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் அரிசி மாவு எடுத்துகிட்டு அதில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம செஞ்சுக்கணும். இப்போ இந்த தேங்காய் துருவலை நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது. ஏன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா அப்புறம் மாவு யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் போல் தண்ணியை போட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காயோட அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் பூரியோட கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதனால் வெறுமனா உள்ளே இருக்கிற தேங்காய் வந்து துருவி போட்டு செஞ்சோம்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கையில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு வந்து தண்ணி ஒரு ஸ்பூனு இல்லை 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் ஜஸ்ட்டு சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஏன்னா ஈரப்பதம் இந்த தேங்காயில் இருக்கிறதே நமக்கு இந்த அரிசி மாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா கலந்து ஜஸ்ட்டு லைட்டாக வந்து சுடு தண்ணி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எப்போவும் சப்பாத்தி பூரி மாவு வந்து எப்படி பிசைவோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்துடலாம். ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நான் பிசைஞ்ச அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி போட்டிருக்கேன். இது பத்தாது, அதனால் இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேங்காய் அரைக்கும் போது வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் அது கொஞ்சமாக சேர்த்தாருங்க. ஒரு ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ நம்ம கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு 1.5 கப் அளவுக்கு மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்பூன் அளவெல்லாம் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு 1.5 கப் மாவு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை கப் தேங்காய் துருவலுக்கு அரை கப்பில் இருந்து ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து அரிசி மாவு சேர்த்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நான் நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கொண்டு வந்துடுறேன். கையில் வந்து லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்ச அப்புறமா ஜஸ்ட்டு வந்து கையில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் இப்படி திரட்டினோம்னா ஒரே இடத்துல இது ஒரு ஷேப்புக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிட்டு கையில் இருக்க இந்த மாவுலாம் இப்படி தட்டி நல்லா வந்து நம்ம இதில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஜஸ்ட் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து கையில் வந்து எல்லா பக்கமும் இருக்கிற மாவும் அந்த மாவோடு வந்து சேர்ந்துக்கும். அதோட பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி லைட்டாக மாவு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து எண்ணெய் கொஞ்சமாக சேருங்க. நான் வந்து அதிகமாக எண்ணெய் சேர்க்கலை, ஜஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இது ஒன்றோட சேர்த்து ஜஸ்ட்டு நமக்கு அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக மட்டும். மற்றபடி கையில் இருக்கிற மாவும் சேர்ந்து இதில் வந்துடும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டி இருந்தாலும் அதுவும் வந்து ஒட்டிட்டு வந்துடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே செஞ்சுருங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் செஞ்சால் ஓகே. அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வந்து வச்சிடாதீங்க. அதுக்கு ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா புளிக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இப்போ காலையில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சுட்டு கூட அப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் மாவு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அப்படியே வந்து உடனே செஞ்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் நான் ஓகே. அதுக்கு மேலே ஒரு 4 மணி நேரம்லாம் வச்சிங்கன்னா புளிப்புத்தன்மை வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் போட்டு சமைச்சோம்னா நைட்டு சாப்பிடும் போது எப்படி ஜஸ்ட்டாக புளிப்புத்தன்மை மாதிரி ஆகிடும், குழம்பு ஏதாவது அந்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து செஞ்சுருங்க. இப்போ நான் இதை நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். சாஃப்டாக இருக்குது மாவு பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நான் இதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாவு எந்த அளவுக்கு இந்த மாவு சாஃப்டாக இருக்குன்னா கையில் இப்படி புட்டிங்கன்னா அப்படியே வந்து வந்துடும் பாருங்கள். அப்படியே உடஞ்சி வர மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். இதை எவ்வளோ மாவு இருக்கோ அதுலேருந்து கொஞ்சமாக உருட்டி ஒரு சின்ன உருண்டை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த செய்யும்போது கரெக்டாக இருக்கும். டக்குன்னு நம்ம இந்த பக்கம் செஞ்சுட்டு அந்த பக்கம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டு அதை தடவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மாவு வச்சு அதுக்கு மேலே இன்னொரு கவரை வச்சு இந்த மாதிரி ஒரு தட்டோ இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஒரு பொருள் வச்சு இப்படி அழுத்துனீங்கன்னா
பாருங்கள் அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா நம்ம ஃபஸ்ட்டு இந்த சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு முன்னே எப்படி ஷேப் பண்ணுவோமோ அந்த மாதிரி கையில் நல்லா திரட்டி கையில் வந்து 2 கை உள்ளங்கையில் நடுவில் வச்சு நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் தட்டினோம்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் கவர் மேலே மாவு வச்சு இன்னொரு கவர் மேலே வைக்கும்போது லைட்டாக எண்ணெய் வந்து அந்த கவரில் போட்டுட்டு தட்டு வச்சு லைட்டாக அழுத்தினோம்னா போதுங்க, உடனே இந்த மாதிரி ஷேப் வந்துடும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து இப்படி பாருங்கள், கொஞ்சம் நேரம் பொறுத்து இந்த மாதிரி நல்லா உப்பிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா செம்ம சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பூரி ரெடி ஆகிடும். இதை வந்து நிறைய பேர் நம்ம வந்து உள்ளே வச்சுட்டு மடித்து செய்ய போகிறோம்னு நினச்சி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க, நம்ம டேரெக்டாகவே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா பூரி வந்து உப்பின்னு செம்ம சாஃப்டாகவும் சூப்பரான டேஸ்ட்லேயும் வந்துடும். இப்போ இந்த மாதிரி 2 பக்கம் போட்டு திருப்பி விட்டு உங்களுக்கு ஒயிட் கலராக இருந்தால் ஓகேனா நீங்கள் உடனே எடுத்துடலாம். இல்லை இந்த மாதிரி கலர் இருந்தால் ஓகேனா இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும். ஒரு சிலர் வந்து பூரி வெள்ளை கலரில் இருக்கும் போது எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். ஒரு சிலர் வந்து நல்லா ப்ரௌனான அப்புறமா அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதே போல் தான் இதுவும் உங்களுக்கு லைட்டான அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி, இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி. இப்போ லைட்டாக எண்ணெய் இந்த மாதிரி வச்சு கவரை இப்படி போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு நான் வந்து ரொம்ப அதிகமாக கூட ப்ரெஸ் பண்ணலைங்க, ஜஸ்ட் லைட்டாக தான் இப்படி ப்ரெஸ் பண்ணேன். ஏன்னா மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உடஞ்சுமே இருக்காது. ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப சைடில் உடையுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிண்ணம் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. பாருங்கள், நான் ஒரே கையில் வந்து இதை அழுத்தி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்துடுதுன்னு. அவ்வளோதான். இதே போல் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு பூரி வந்து சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பூரியை நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் திக்கான மாவு வந்து நம்ம அந்த அந்த அழுத்தணும் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதிகமாக மாவு வச்சும் தேய்ச்சிக்கலாம். இது சப்பாத்தி மாவாக இருந்தால் நம்ம வந்து ரொம்ப குட்டியாக வச்சு தேய்ச்சிட்டு வந்தாங்க, அது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் தான் நமக்கு பூரி வந்து ரொம்ப நல்லா ஊப்பி வரும், அந்த மாதிரி இருக்கும். அதோடு வந்து கொஞ்சம் கனமாயிட்டா உள்ளுக்குள்ளே வேகாது, அந்த மாதிரிலாம் பார்ப்போம். இது வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்ம டேரெக்டாக வந்து கொஞ்சம் திக்காக இருந்தாலுமே ஓகே. ஃபஸ்ட்டு கையில் 2 கையில் உள்ளங்கையில் வச்சு உருட்டும் போதே நம்ம நல்லா சைஸாக உருட்டி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வச்சு இப்படி லைட்டாக அமுக்கி விட்டு இப்படி பூரி சுட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பூரி வருது. எண்ணெய் வந்து கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பூரி செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கலாம். ரொம்ப கம்மியான லோ ஃப்ளேமில் இருந்ததுன்னா நம்ம நார்மல் பூரி எப்படியோ அப்படி தான் அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வந்து ஃப்ளேமை கரெக்டாக வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேமில். இப்போ பூரி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.